ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு தகவலை பற்றி நம்ம பேச போகிறோம். வாரண்டி ரிலேட்டட். இப்போ நீங்கள் ஒரு வண்டி வாங்க போகிறீங்க, எலக்ட்ரிக் வண்டி தான் வாங்க போகிறீங்க அப்படின்னும் போது சில கீ ஃபேக்டர் நம்ம பார்க்கணும். இப்போ பேசிக்காக நம்ம என்னென்ன பார்ப்போம்? ஃபஸ்ட்டு ப்ரைஸ் செக் பண்ணுவோம். வண்டி என்ன ப்ரைஸு, காஸ்ட்டாக இருக்கா, நமக்கு எஃபிஷியண்ட்டான ப்ரைஸில் இருக்கா, அப்புறம் ரிவ்யூஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். அண்டு நம்ம வண்டியோட குவாலிட்டியெல்லாம் பார்ப்போம். வண்டியை ரைட் பண்ணி பார்ப்போம். எல்லாம் செக் பண்ணுவோம். ஆனால் வாரண்டியை பற்றி நீங்கள் செக் பண்ணுவீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வாரண்டியை பற்றி பேச போகிறோம். பேட்டரிக்கான வாரண்டி மட்டும் இல்லாமல் நம்ம மோட்டரோட வாரண்டி அண்ட் இதர இருக்கிற பார்ட்ஸோட வாரண்டியை பற்றியும் நம்ம செக் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அதில் பேட்ரி வாரண்டிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேஜஸ் ஆஃப் வாரண்டி இருக்குது. இப்போ நிறைய மித்லாம் கூட இருக்குது. குறிப்பாக ஃப்ளட் அஃபெக்ட் ஆனால் வண்டியில் எப்படி வாரண்டி கவரேஜ் ஆகும், அண்டு ஃப்ளட் அஃபெக்டட் ஆனால் ஜென்ரலி கம்பெனிஸ் எந்த மாதிரியான ப்ரொசீஜர் எடுப்பாங்க, வாரண்டியில் இதெல்லாம் கவரேஜ் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு ஜென்ரலாக அப்படின்னு நம்ம பேசும்போது நமக்குள்ளே என்ன தோணுன்னா, ஓகே வண்டி என்ன டிஃபெக்ட் ஆனாலும் மேனுஃபேக்சரர் வாரண்டியில் கவர் பண்ணிக்கலாம் என்ற மாதிரியான ஒரு ஐடியாலேயே இருப்பாங்க. வாரண்டி இருக்குல்ல, ஸோ நம்ம அப்படியே தண்ணியில் போவோம், அப்படியே கடலில் போவோம், நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்களே. ஸோ இதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு வேணுங்கன்னே தண்ணியில் போகிறது, வேணுங்கன்னே மோட்டரை போய் பாலாக்குறது, அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுவோம். வேணுங்கன்னே பள்ளத்தில் போய் விடுறது, இல்லை தெரியாதனமா ஆக்சிடென்ட் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கூட நம்ம யோசிப்போம் வாரண்டியில் கவர் ஆகுதா இல்லையான்னு. ஸோ இந்த மாதிரியான நிறைய நமக்குள்ளேயே ஒரு ஆன்சரை நம்மளே தேடிப்போம். ஓகே, அது இல்லாமல் தெளிவாக பார்த்துருவோம் இதெல்லாம் வாரண்டியில் கவர் ஆகுமா, ஏன் கவர் ஆகாது அப்படின்ற சில விஷயங்களும் இன்றைக்கி நம்ம அந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷனை நம்ம பேச போகிறோம். இது குறிப்பாக நீங்கள் வண்டி வாங்க போகிறீங்க இல்லை வண்டி வச்சுருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கு உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம டிஆர் மார்க்கெட் பிளேஸு நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கோம். சம்மர் டைம் வந்துட்டுருக்கு. இப்போ சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதில் உங்களுக்கு குவாலிட்டியான ஒரு காட்டன் டிஷர்ட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ரொம்ப குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் 100% காட்டனில் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குவாலிட்டியாக நம்ம டிஷர்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் நிறைய டிஷர்ட் இப்போ ஆன்லைன் தான் பிஸ்னஸ்ன்னு ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆன்லைனில் நான் ஆர்டர் பண்ணும்போது எனக்கு நம்பகமான ஒரு டிஷர்ட் எங்கேயுமே கிடைக்கல அப்படின்ற ஒரு சினாரியோ தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு பிஸ்னஸ் வளரும், அந்த அளவுக்கு எத்திக்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ நம்ம இப்போ நான் 100% சொல்லும்போது நம்ம அந்த அளவுக்கு குவாலிட்டியாக ஒரு ஏ கிரேட் ஃபேப்ரிக்ஸ் எடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இதில் நீங்கள் போலோ டிஷர்ட் பார்க்குறீங்க அண்ட் ரவுண்ட் நெக் டிஷர்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் வாங்கி ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அதுக்கான குவாலிட்டி பிடிச்சிருக்கும். இப்போ நம்ம மெயின் பிக்சருக்கு வருவோம். வாரண்டி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் யார் கரெக்டாக கொடுக்குறா அப்படின்னு பார்க்கும்போது நிறைய சைட் நம்ம பார்த்தோங்க. இப்போ மேஜர் கம்பெனிஸ்ன்னு எடுத்துக்கோங்களேன். ஏத்தராக இருக்கட்டும், ஓலாவாக இருக்கட்டும், டிவிஎஸ் ஐக்யூபு, சேட்டக்கு, அதுக்கப்புறம் என்ன மேஜர் கம்பெனிஸ் இருக்குது, ஹீரோ விடா, இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸும் நம்ம அப்படி திருப்பி பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது இப்போ அதிகபட்சம் யார் வாரண்டியை கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓலா உங்களுக்கு 8 இயர்ஸ் வாரண்டி பேட்டரிக்கு மட்டும் கொடுக்குறாங்க. ஓகே, இது ஏன் நான் பேட்டரிக்கு மட்டும் சொல்கிறேன்னா, உங்களுக்கு பேட்டரி தான் அங்கே மெயின் பிக்சர். அதுதான் ரொம்ப ஈஸியாக டீக்ரேட் ஆகிடும். லித்தியம் அயன் செல் அப்படின்றது ஓவர் பீரியட் ஆஃப் டைமுக்கு அதுக்கு லைஃப் ரொம்ப கம்மி அப்படின்றதுனால அதிக வாரண்டி இருந்ததுன்னா உங்களுக்கு பேட்டரி, அதாவது ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அதுவும் லித்தியம் அயான் செல்லில் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு அதிக வாரண்டி அப்படின்றது உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஓலா அந்த ஸ்டெப் எடுத்திருக்காங்க. நான் லித்தியம் அயன் செல் கொடுக்குறேன், அதே நேரத்தில் உங்களுக்கு 8 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வாரண்டி கவரேஜ் ஆகுது, 80,000 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு வாரண்டி கவரேஜ் ஆகுது. அடுத்த மேஜர் பிராண்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஏத்தர் சொல்லலாம். ஏத்தர் 5 இயர்ஸ் வாரண்டி உங்களுக்கு எக்ஸ்டெண்டட் வாரண்டியாக கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரி நம்ம மேஜர் பிராண்ட் அப்படின்னு இருக்கும்போது இந்த 2 கம்பெனி வாரண்டியில் கொஞ்சம் பேட்டரி வாரண்டியில் நல்லா கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பஜாஜ் செட்டக்காக இருக்கட்டும், டிவிஎஸ் ஐக்யூபாக இருக்கட்டும், அண்டு விடாவாக இருக்கட்டும், இந்த கம்பெனியே பார்த்திங்கன்னா பேட்டரி வாரண்டி 3 இயர்ஸ் ஸ்டாண்டர்டைஸாக இருக்குது. எக்ஸ்டெண்டட் வாரண்டியை பற்றி பெருசாக அவங்க டீட்டெயில்டாக கொடுக்கறதில்ல. பஜாஜ் சேட்டக்கில் 5 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி இருக்குன்றாங்க. பட் அதை பற்றின கிளியர் இன்ஃபர்மேஷன் அவங்க சைட்டில் இல்லை. இப்போ நீங்கள் சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஏத்தர் சைட்டில் பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கான வாரண்டிக்கான தனி பேஜ் வச்சுருக்காங்க. ஓலாக்குள்ளே போனீங்கன்னா ஓலாக்கு பேட்டரி வாரண்டிக்கான தனி பேஜ் வச்சுருக்காங்க. அதே நம்ம செட்டக்குள்ளே போகும்போது எனக்கு தனி பேஜ் கிடைக்க மாட்டேது. அதுக்கான இன்ஃபர்மேஷனை ரொம்ப ஹைட் அவுட் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர் இப்போ பஜாஜ் சேட்டக் வாங்கியிருக்கீங்க? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லேயே நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க.
எந்த அளவுக்கு கிளியராக பேட்டரி வாரண்டி டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள். உங்களோட யூசர் ஒப்பீனியனை கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் நீங்கள் மேஜராக நீங்கள் எந்த பிராண்ட் வாங்கினாலும் சரி, இப்போ ஹீரோ வீடா வாங்கினாலும் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு க்ளீனாக உங்களுக்கு பேட்டரி வாரண்டியை பற்றி டீட்டெயில்டாக சொல்கிறாங்க. சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க டாக்குமெண்டேஷனை எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து கொஞ்சம் நீங்கள் எடுத்து பாருங்கள், இல்லைன்னா கேளுங்க. ஓகே, ஸோ மேபி நீங்கள் அஸ் அ ஓனராக கேட்கும்போது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். பட் நான் ஒரு வாங்குறதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த ஷீட்லாம் வேணும் அப்படின்னா எனக்கு வெப்சைட் தானே ஒரே விஷயம். அந்த வெப்சைட்டில் போகும்போது அந்தளவுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இல்லை. ஏன் ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இல்லைன்னா, சில கம்பெனி வந்து ஒழிச்சு வச்சுருப்பாங்க. அது உள்ளே போய் எங்கேயாச்சும் ஒன்று இருக்கும். இல்லைன்னா வந்து அங்கே நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்போ செட்டாக்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னாலே ஃபோன் நம்பர் கொடுங்க, அட்ரஸ் கொடுங்க, நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்ற 1008 விஷயங்கள் கேட்கும். ஏங்க ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் நான் செக் பண்ணுறதுக்கு எதுக்குங்க நான் என்னோட பர்சனல் டீட்டெயில் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுக்கணும்? அதெல்லாம் வந்து கொஞ்சம் எத்திக்கலாக இல்லாத மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஜென்ரலாக அஸ் அ பப்ளிக்காக எனக்கு தெரிய வேண்டியது. அதெல்லாம் நீங்கள் வந்து ஓப்பன் ஃபார்மில் இருக்கணும். அதுக்கெலாம் நீங்கள் வந்து சும்மா ஒவ்வொன்றுக்கும் ஓடிபி ரெஜிஸ்ட்ரேஷனு, நீங்கள் வந்து கஸ்டமர் ரெஜிஸ்டர் பண்ணி தான் அதை தான் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வச்சுக்க கூடாது. ஓகே, இது வந்து ஜென்ரலாக நான் எல்லாருக்கும் சொல்கிறது. ஓகே, கம்மிங் பேக் டு த டாபிக். இப்போ வாரண்டி சப்ஜெக்டில் நமக்கு பார்க்கும்போது ஓலாவிலையும் நம்ம ஏத்தர்லேயும் சில வாரண்டி ரிலேட்டட் குறிப்புகள் அப்படின்னு சொல்லலாம். அதுவே நீங்கள் எஃப்ஏக்யூ செக்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய கேள்வி, அதுக்கான ஆன்சர் அப்படி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இப்போ ஓலாவை பொறுத்த வரைக்கும் சொன்னால் நம்ம வாரண்டி, பேட்ரி வாரண்டியில் என்னெல்லாம் கவரேஜ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஆல் பேட்ரி ரிலேட்டட் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட், ஓகே, அண்ட் ரெகுலரான ஏதாச்சும் எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர் பேட்டரியில் இருந்தால் கூட நான் பேட்டரிக்கான வாரண்டி கவர் ஆகிடும். இட் வில் பி ரிப்பேர்ட் ஆர் ரீப்ளேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஏஜிங்கும் கவர் ஆகும் அப்படின்னு சொல்கிற இடத்துல அவங்க ஸ்டேட் ஆஃப் சார்ஜ் எந்த சார்ஜ் வரைக்கும், அதாவது ஏஜிங் அப்படின்றது இப்போ ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் டைம், ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் 100% இருக்கிறது உங்களுக்கு எஸ்ஓஹெச் வந்து உங்களுக்கு 80%, அப்புறம் 90%, 90%, 80% அப்படின்ற மாதிரி கம்மியாகிட்டே வரும், உங்களுக்கு டிக்ளைன் ஆகிட்டே வரும். ஓகே, ஸோ இந்த டிக்ளைன் ஆகுதுல்ல, உங்களுக்கு ஸ்டேட் ஆஃப் ஹெல்த் வந்து உங்களுக்கு டிக்ளைன் ஆகிட்டே இருக்குன்னா எந்த பாயிண்டில் உங்களுக்கு வந்து வாரண்டி கவர் ஆகும் அப்படின்ற விஷயத்த வந்து தெளிவாக ஓலா சைட்லேருந்து கொடுக்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்துருந்தாங்க, அந்த 70%க்குள்ளே இருந்தா அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த 70% எஸ்ஓஹெச்சை வந்து இப்போ கட் பண்ணிட்டாங்க. இப்போ எதுவுமே அவங்க சொல்லலை. இப்போ பிளாங்காக இருக்குது. அவங்க ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவரேஜ் ஆகும் அப்படின்றாங்க, ஆனால் எந்த ஹெல்த் வரைக்கும் கவர் ஆகும் அப்படின்ற அந்த ஸ்டேட் ஆஃப் சார்ஜை வந்து அவங்க சொல்லவே இல்லை. இதில் ஏதாச்சும் உள்கூத்து இருக்குமா அப்படின்ற மாதிரி கஸ்டமர் பாயிண்ட்லேருந்து யோசிக்க வைக்கும். ஏன்னா அதெல்லாம் கரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணுங்க. நீங்கள் வந்து டிக்ளைன் ஆகும், இப்போ வந்து டீக்ரேடேஷன் ஆகுறதுக்கு கவர் பண்ணுறேன் அப்படின்னா எங்கே கவர் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து ஒரு கேள்வியாக இருக்குது. ஓகே, ஸோ இது ஓலா சைட்லேருந்து எடுத்து வைக்கிறது. இவங்க 80,000 கிலோமீட்டர் வரைக்கும் 8 இயர்ஸ் 80,000 அப்படின்றது நல்ல விஷயம். இது எக்ஸ்டெண்டடாக பார்க்கும்போது 1,25,000 வரைக்கும் அவங்க கவரேஜ் கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய வாரண்டி அப்படின்றது நம்மளோட ப்ராக்டிகாலிட்டியில் பார்க்கும்போது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதை ஃபாலோ பண்ணி மற்ற கம்பெனியும் பண்ண நல்லா இருக்கும். ஓகே, ஸோ இவங்க 8 இயர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ சேலஞ்சிங்காக வந்து இன்னொருத்தவங்களும் 8 இயர்ஸ் கொடுத்தா நல்லது தானே. ஸோ அதுதான் ஏத்தர் சைடில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. முதல் 3 இயர்ஸ் வாரண்டி வரைக்கும் இருந்தது, இப்போ 5 இயர்ஸ் வாரண்டி வரைக்கும் போயிருக்காங்க. இப்போ நம்ம டைரெக்டாக ஏத்தரோட கம்பேரிசனில் போயிடலாம். ஏத்தரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏத்தரில் பேட்டரிக்கான வாரண்டி கவரேஜ் வந்து சூப்பராக இருக்குங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தருது அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்லும்போது. இதில் அவங்க கிளியராக ஸ்டேட் ஆஃப் சார்ஜ், அதாவது உங்களுக்கு டீக்ரேடேஷன் 70% வரைக்கும் உங்களுக்கு டீக்ரேடேஷன் பிலோ ஆகிடுச்சுன்னா, 70%க்கு பிலோ வந்துடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பேட்டரியை நாங்கள் உடனடியாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம், ரிப்பேர் பண்ணணும்னு சொல்ல, நாங்கள் ரீப்ளேஸே பண்ணி தரோம் அப்படின்னு ரொம்ப கிளியராக போட்டிருக்காங்க. அதை ஹைலைட்டட் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக இருக்கட்டும், யூசர் டிஃபெக்டாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பை டிஃபால்ட்டாக ஒரு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, திடீர்னு வண்டி ஓடலை, பேட்டரியில் ஏதாச்சும் ஃபால்ட்டு, பேட்டரியில் ஏதாச்சும் பிரச்சனைகள் அப்படின்னா உங்கள்கிட்ட ₹1 சார்ஜ் இல்லாமல் உங்களுக்கு அந்த வாரண்டி பீரியடில் கவர் பண்ணி தர்றது அப்படின்றது நல்ல விஷயம். இப்போ எதெல்லாம் கவர் ஆகாது அப்படின்றது தான் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ ஜென்ரல் சினாரியோஸ் வச்சுக்கோம். இப்போ சமீபத்தில் ஃப்ளட் வந்தது. ஓகே, ஸோ இதில் சப்போஸ் பேட்ரி வந்து இந்த ஃப்ளட்டில் அஃபெக்ட் ஆகி பேட்ரி வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு, இல்லை மோட்டார் அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வண்டி கவரேஜ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கவரேஜ் ஆகாது. இதை ஏத்தரும் சரி ஓலாவும் சரி இல்லை மற்ற கம்பெனியும்
குறிப்பாக இந்த ஃப்ளட் அஃபெக்டட் நிறைய ஆகிற ரீஜனாக இருக்கட்டும், இல்லை தமிழ்நாட்டில் நம்ம நிறைய ஃப்ளட் அஃபெக்டட் ஸ்டோரிஸ்லாம் நம்ம கேட்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க தனி சார்ட் கொடுக்கணுங்க. ஃப்ளட் அஃபெக்ட் ஆனால் என்னெல்லாம் கவர் ஆகும், இல்லை வந்து கவரேஜே ஆகாது அப்படின்ற விஷயத்த வந்து கொஞ்சம் தெளிவாக சொன்னால் நல்லாயிருக்கும். பட் ஜென்ரலாக கம்பெனிஸ் என்ன திங்க் பண்ணுறாங்களோ, இதெல்லாம் நாங்கள் சொல்லணுமா, இது உங்களுக்கு இன்சூரன்ஸில் கவரேஜ் ஆகுன்றது உங்களுக்கே தெரியாதா? ஏன்னா ஃப்ளட் அஃபெக்டட் இன்சூரன்ஸில் நீங்கள் கவர் பண்ண முடியும். சில இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு கவரேஜ் கொடுக்குறாங்க, சில இன்சூரன்ஸ். ஓகே, எல்லா இன்சூரன்ஸும் வந்து உங்களுக்கு ஃப்ளட் அஃபெக்டட்னால உங்களுக்கு கவரேஜ் ஆகிறது இல்லை. நீங்கள் வந்து ஃபுல் கிளைமே பண்ணிக்கலாம், வண்டிக்கான டோட்டல் வேல்யூ கூட நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எண்ட் டு எண்ட் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் போட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வண்டியை கிளைம் பண்ணி அதுக்கான வேல்யூவை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, எப்படி நீங்கள் காரை இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறீங்களோ அது மாதிரி தான் உங்களுக்கு பேட்டரி வெஹிக்கிள்ஸும் உங்களுக்கு கவரேஜில் வரும். ஸோ இது முழுக்க முழுக்க இன்சூரன்ஸ் கவரேஜில் தான் இருக்கும். இன்சூரன்ஸ் கவரேஜில் உங்களுக்கு டோட்டல் லாஸ் காமிக்கிற மாதிரியும் இருக்கலாம், இல்லாட்டினா பார்ஷியல் லாஸ் காமிக்கிற மாதிரியும் இருக்கலாம். நீங்கள் எந்த இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மாறும். ஓகே, இன்சூரன்ஸோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து கம்பெனி சைடில் இருக்காது, எல்லாமே இன்சூரன்ஸ் கம்பெனியில் என்னெல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுபடி தான் அது இயங்கும். ஓகே, சப்போஸ் நீங்கள் இந்த ஃப்ளட் அஃபெக்டட் வண்டியை வந்து நீங்கள் சர்வீஸ் சென்டர் கொண்டு போய் அதை சரி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான காஸ்ட் வந்து கண்டிப்பாக கம்பெனி சைட்லேருந்து உங்கள் தலையில் கட்டுவாங்க. அது பேட்டரியாக இருக்கட்டும், ஈவன் பேட்டரி கூட ஃப்ளட் எஃபெக்ட் ஆகி உங்களுக்கு டோட்டலாக ஒர்க் ஆகலை, பேட்டரியை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான சார்ஜஸ் வரும். மோட்டராக இருக்கட்டும், எனிதிங் உங்களுக்கு வந்து சார்ஜஸாக இருக்கணும். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இதில் உங்களுக்கு கைட்லைன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். அது ரெண்டு சைட்லேயுமே கொடுக்கல. ஏத்தராக இருக்கட்டும், ஓலாவாக இருக்கட்டும், இல்லை மிச்ச கம்பெனியாக இருக்கட்டும், யாருமே இந்த கைட்லைன்ஸை கரெக்டாக கொடுக்கல அப்படின்றது ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குது. என்னென்னா இப்போ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் IP67 சொல்கிறீங்க. ஸோ IP67 அப்படின்னாகும்போது அஸ் அ கஸ்டமரை நான் என்ன நினைப்பேன், ஒரு ஃப்ளட் வாட்டரில் நான் போகும்போது என் பேட்டரி வந்து ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். சப்போஸ் என் பேட்டரியில் ஏதாச்சும் ஆகிடுச்சு, ஏதாச்சும் பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து IP67 சொன்னதுனால தான் நான் வந்து ஃப்ளட் வாட்டரில் போகிறேன், இல்லை IP67 இருக்கிறதுனால தானே ஃப்ளட் வாட்டரை பற்றி நாங்கள் பயப்படாமல் இருக்கோம். அப்படி இருக்கும்போது தண்ணியால் வந்து ஒரு பேட்டரி அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இது வந்து உங்கள் சைடு குத்தமா, இல்லை நம்பின என்னோட குத்தமா? ஸோ அதை நீங்கள் தெளிவாக சொல்லிடுங்க. ஈவன் தான் IP67 இருந்தாலும்ப்பா, நீங்கள் 2-3 நாள் தண்ணியிலேயே முழுகடிச்சு பேட்டரியை வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது தண்ணி வந்து பேட்டரி அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் அங்கே கொடுக்கணும். வாரண்டியில் நீங்கள் அதை பற்றி சொல்லணும். இது வந்து நீங்கள் சொல்ல தவறுறீங்க, அது ஏன் அப்படின்றது தெரியல. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஹிடன் ட்ரூத். அடுத்த சினாரியோ வந்து உங்களுக்கு ஆக்சிடென்ட். சப்போஸ் ஒரு மேஜர் ஆக்சிடென்ட், ஏதாச்சும் வண்டியை நீங்களாக போய் செவுத்தில் குட்டி செவுத்தில் முட்டினாலும் சரி, வண்டியை வந்து எவனாச்சும் பின்னாடி இடித்தாலும் சரி, இது ஆக்சிடென்ட்னால பேட்டரிக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னும் போது அதுவுமே வந்து உங்களுக்கு பார்ஷியல் இன்சூரன்ஸ் கவரேஜும் இருக்குது, இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாக பே பண்ணி பேட்டரிக்கு செலவை நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து ஜென்ரல் கேள்விகள் பேட்டரியோட வாரண்டி கவரேஜில். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இல்லை அப்படின்றது ஒரு லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷனாக தான் நான் பார்க்குறேன். எங்கேயுமே இவங்க வந்து இதை பற்றி சொல்கிறது இல்லை. ஓகே, அட்லீஸ்ட் இன்சூரன்ஸுக்கு போய் சேரும், இல்லை எந்த ஒரு டீட்டெயில், இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களோட பேட்டரி கவரேஜுக்கான அந்த வாரண்டி டீட்டெயில் இன்ஃபர்மேஷனில் இது எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக ஓப்பனாக இருக்கணும். கண்டிப்பாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கம்பெனி வந்து ஓப்பனாக இதை பற்றி சொல்லணும் அப்படின்றது தான் என்னோட தாட்டு. இப்போ இவங்க கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன்ல, ரொம்ப 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 லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ரொம்ப தேடி ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஈவன் ப்ரௌச்சர்னு கொடுக்குறாங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு யூஸராக நீங்கள் வந்து ஒரு வண்டி வாங்குறீங்க அப்படின்னும் போது வாரண்டி புக்கில் உங்களுக்கு ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்களா அப்படின்னு தான் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவங்க வாரண்டி புக்கை கொடுக்குறாங்க அப்படின்னா என்னென்ன வாரண்டி கவரேஜ் ஆகும், என்னென்ன கவர் ஆகலை அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் அஸ் அ ஓனராக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து இது யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஓகே, இதெல்லாம் ஒரு இம்பேக்ட் நடந்து ஒரு யூசர் வந்து ஒரு பிரச்சனையில் சிக்கும்போது தான் இதுக்கான விஷயங்கள்லாம் வெளியில் வருதே தவிர மிச்சபடி ஜென்ரலாக ஒரு வண்டி வாங்கும்போது இதை பற்றி யாரும் யோசிக்கிறது இல்லை. ஸோ அது யோசிக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட ஒரு கருத்தாக இருக்குது. See you on next video. Until then, bye bye from Divakar. Bye bye.